பிரெக்னன்சில வரக்கூடிய இந்த டயபெட்டிஸ்ன்றது 5 பேர் எடுத்துட்டோம்னா அதுல ஒருத்தருக்கு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஎம்ஆர் ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ இவ்வளோ காமனா இந்த பிரெக்னன்சி இன்டியூஸ்டு டயபெட்டிஸ் நம்ம இந்தியாவில் ப்ரிவலண்டா இருக்கிறதுக்கு ரீசன் என்ன, அது எப்படி ப்ரிவென்ட் பண்றது அப்படின்றத வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். நம்ம மெடிக்கல் கான்டென்ட்ஸ்க்கு நம்மளோட QD வித் டாக்டர் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்குவோம். குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் தான் பிளாசண்டான்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து சில ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் குழந்தையோட அந்த இதை மெயின்டைன் பண்றதுக்கு. ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து அம்மாவோட இன்சுலினை வந்து ஒழுங்கா வேலை செய்ய விடாம பண்றதுக்கு பேர் தான் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனாலதான் வந்து பிரெக்னன்சில மெயினா அவங்களுக்கு டயபெட்டிஸ் வருது. ஸோ அப்படி வந்தது அப்படின்னா எல்லாருக்கும் வரணும்ல. ஆனா ஒரு சில ஹை ரிஸ்க் குரூப்ஸ் இருக்காங்க, அதாவது ஃபேமிலிலேயே டயபெட்டிஸ் இருக்கு, இல்ல அவங்க வந்து வெயிட்டா இருக்காங்க, லேட் பிரெக்னன்சி, இல்ல அவங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் பிரெக்னன்சில டயபெட்டிஸ் இருந்தது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த சுகர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. பிரெக்னன்சி சுகர்னால என்ன பிரச்சனை அப்படின்னா குழந்தைக்கான வெயிட் அதிகமாகுது, நார்மல் டெலிவரிக்கான சான்ஸ் கம்மியாகுது, குழந்தைக்கே லோ சுகர் வருது, அம்மாவுக்கு ஃபியூச்சர்ல டயபெட்டிஸ் வருது. இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஜெனரலா பிரெக்னன்சி அப்படின்னாலே நிறைய சாப்பிடணும், அதை 2 பேருக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் சுகர்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்காம அதெல்லாம் குறைச்சிட்டு ஒரு பேலன்ஸ்டு டயட், ஒரு மாவு கொழுப்பு புரதம் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபுட்டு. உங்களோட பிரசவ டாக்டர் கேட்டு நீங்க எந்த அளவுக்கு வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணிட்டு பிளஸ் ரெகுலர் செக்அப் பண்ணிட்டு நம்ம சொன்ன அந்த ஹை ரிஸ்க் குரூப்லாம் கொஞ்சம் ஏர்லியராகவே சுகரை செக் பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த பிரெக்னன்சினால வரக்கூடிய டயபெட்டிஸ் அண்ட் காம்ப்ளிகேஷனை நல்லாவே தடுக்கலாம். அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.